நேபாளத்தில் பெருவெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 150ஐ தாண்டியுள்ள நிலையில் 133 இந்தியர்கள் உள்பட 400க்கும் மேற்பட்டோர் காணவில்லை என்பதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. நேபாளம் சீனா இடையிலான ரசுவா மாவட்ட எல்லையின் வடகிழக்கே 20 கிலோமீட்டர் தொலைவில் இமயமலையில் உள்ள பனிப்பாறையில் சரிவு ஏற்பட்டுள்ளது. பனிப்பாறை திபெத்தில் உள்ள லென்டை ஆற்றில் கலந்துள்ளது. இதனால் நேபாளத்தின் போதே கோஷி ஆற்றில் தண்ணீர் பாய்ந்ததால் கோர வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. போதே கோஷி ஆற்றில் பாய்ந்த வெள்ளம் கீழ்ப்பகுதிகளில் திடீரென மிகப்பெரிய அளவில் வண்டல் மண்ணையும் அடித்து வந்ததால் பல பகுதிகள் மண்ணில் புதைந்தன. ரசுவா மாவட்டத்தில் உள்ள டைமூர், சியாப்ருபேசி அருகில் உள்ள பெட்ராவதி, திருசூலி, பாட்டர், தேவிகாட், நுவோகோட் பகுதிகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு பேரழிவை சந்தித்தன. ஆற்றின் கரையோரம் அமைந்திருந்த வீடுகள், சாலைகள், பாலங்கள், நீர் மின் நிலையங்கள், தொலைத்தொடர்பு கோபுரங்கள், வாகனங்கள் கோர தாண்டவமாடிய வெள்ளத்தில் நொடி பொழுதில் அடித்து செல்லப்பட்டன. ஆற்றில் அடித்து செல்லப்பட்டவர்கள், மண்ணில் புதைந்தவர்கள் மற்றும் வீடுகளின் கூரைகளில் தஞ்சமடைந்தவர்களை மீட்கும் பணியில் ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதுவரை 157 பேர் உயிரிழந்த நிலையில் 50க்கும் மேற்பட்ட தமிழர்கள் உள்பட 133 இந்தியர்கள் மற்றும் 47 அமெரிக்கர்கள் என 700க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தில் சிக்கிய தமிழர்களுக்கு உதவிட 18003093793 8069000901 மற்றும் 0806900901 என்ற தொலைபேசி எண்களையும் 8090090806900900 என்ற மிஸ்டு கால் சேவை எண்களையும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது.